உலகத்தில் கஷ்டப்பட்டவங்க, மாதிரியான ஆட்கள், சிரமப்பட்டவங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தவங்க, அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பண வசதி படைத்தவர்களை விட ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் நாளை மறுமையில ஒரு அரை நாளுக்கு முன்னாலேயே சொர்க்கத்துக்கு போயிருவாங்க அப்படின்றாங்க. மறுமையில் அரை நாள் என்பது இறைவனின் பார்வையில் 500 ஆண்டுகளுக்கு நிகரானது. 500 வருஷத்துக்கு முன்னாலேயே பணக்காரர்களுக்கு முன்னால ஏழைகள் சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. எதில் நீ கஷ்டப்படல, இது அல்லாஹ் கொடுக்கிற மதிப்பு, கண்ணியம், கிரேடு. சிரமப்பட்டீங்கல்ல, இங்க வா, இந்த பணக்காரருக்கு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொர்க்கத்துக்கு 500 வருஷம் அப்படி கண்களுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துங்க. எனக்கு கார் இல்லையே, சொந்த வீடு இல்லையே, சொந்தமா கடை இல்லையே, ஏன் கவலைப்படணும்? டீ மாஸ்டரா, புரோட்டா மாஸ்டரா, பிளாட்ஃபார்ம்ல தொழில் நடத்துறோமா, கவலையே படக்கூடாது. அப்படித்தான் இந்த பணக்காரர்கள்லாம் கணக்கு சொல்லணும். இந்த கார் எப்படி வாங்கினேன், லிஸ்ட், ஆடி காரா, BMW-வா, சொந்த வீடா, இது இப்படி ஹலாலா சம்பாதிச்சு நான் பொருளாதார சொத்து சேர்த்துன்னு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும். இவர் ஓட்டுற ட்ரை சைக்கிளுக்கு கணக்கு சொல்லணுமா? இவர் ஒரு 1500 ரூபாய் சைக்கிளை டீ வித்துக்கிட்டு இருப்பாரு, அது கணக்கு சொல்லணுமா? இப்படி வாங்கினு ஈஸியா சொல்லிட்டு முடிச்சு போய்கிட்டே இருப்பாரு, ரூட் கிளியர் ஆயிட்டு போயிருவாரு. அப்ப ஏழைகளுக்கு அந்த அளவிற்கு இஸ்லாம் கண்ணியத்தை, மகத்துவத்தில் கஷ்டப்பட்டவங்க, மாதிரியான ஆட்கள், சிரமப்பட்டவங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தவங்க, அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பண வசதி படைத்தவர்களை விட ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் நாளை மறுமையில ஒரு அரை நாளுக்கு முன்னாலேயே சொர்க்கத்துக்கு போயிருவாங்க அப்படின்றாங்க. மறுமையில் அரை நாள் என்பது இறைவனின் பார்வையில் 500 ஆண்டுகளுக்கு நிகரானது. 500 வருஷத்துக்கு முன்னாலேயே பணக்காரர்களுக்கு முன்னால ஏழைகள் சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. எதில் நீ கஷ்டப்படல, இது அல்லாஹ் கொடுக்கிற மதிப்பு, கண்ணியம், கிரேடு. சிரமப்பட்டீங்கல்ல, இங்க வா, இந்த பணக்காரருக்கு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு 500 வருஷம் அப்படி கண்களுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துங்க. எனக்கு கார் இல்லையே, சொந்த வீடு இல்லையே, சொந்தமா கடை இல்லையே, ஏன் கவலைப்படணும்? டீ மாஸ்டரா, புரோட்டா மாஸ்டரா, பிளாட்ஃபார்ம்ல தொழில் நடத்துறோமா, கவலையே படக்கூடாது. அப்படித்தான் இந்த பணக்காரர்கள்லாம் கணக்கு சொல்லணும். இந்த கார் எப்படி வாங்கினேன், லிஸ்ட், ஆடி காரா, BMW-வா, சொந்த வீடா, இது இப்படி ஹலாலா சம்பாதிச்சு நான் பொருளாதார சொத்து சேர்த்துன்னு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும். இவர் ஓட்டுற ட்ரை சைக்கிளுக்கு கணக்கு சொல்லணுமா? இவர் ஒரு 1500 ரூபாய் சைக்கிளை டீ வித்துக்கிட்டு இருப்பாரு, அது கணக்கு சொல்லணுமா? இப்படி வாங்கினு ஈஸியா சொல்லிட்டு முடிச்சு போய்கிட்டே இருப்பாரு, ரூட் கிளியர் ஆயிட்டு போயிருவாரு. அப்ப ஏழைகளுக்கு அந்த அளவிற்கு இஸ்லாம் கண்ணியத்தை,